மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களே, மாவட்ட உறுப்பினர்களே, மாநகராட்சி அலுவலர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இங்கு 2 விஷயங்களை பற்றி நான் பேச நினைக்கிறேன். அது மக்கள் ஆரோக்கியம் சார்ந்த, எதிர்கால சந்ததியினுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயம். இது அரசியல் அல்ல. அரசியலை கடந்துதான் இந்த திராவிட மாடல் இயக்கம், இந்த திராவிட மாடல் நாயகம் பாரபட்சம் இல்லாமல் இந்த தமிழகத்திற்கும் மக்களுக்கும் எண்ணற்ற பல நலத்திட்டங்களை எடுத்து வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய சேலம் மாவட்டத்திலே நம்முடைய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் அதை செம்மையாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய பட்ஜெட்டிலே, தமிழக சட்டத்துறை பட்ஜெட்டிலே சிறு பெண் குழந்தைகளுக்காக, மாணவிகளுக்காக, 14 வயதுக்கு உட்பட்ட மாணவிகளுக்கு அந்த கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படக்கூடாது என்பதற்காக HPV வைரஸ் தடுப்பூசியை போடுவதற்காக 36 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து அறிவித்திருக்கின்றார்கள். உங்களுடைய இது மிகவும் 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 வரவேற்கத்தக்க, பாராட்டத்தக்க. என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அந்த திட்டத்தை நம்முடைய சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலே, மாநகராட்சி பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவிகள் மற்றும் மாநகராட்சி சார்ந்த சுகாதார மையங்கள் இவற்றின் சார்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை செம்மையாக நடைமுறைப்படுத்தி 100% 14 வயதுக்கு உட்பட்ட மாணவிகளுக்கு அந்த தடுப்பூசியை செலுத்துவதற்கு திட்டமிட்டு நாம் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த தடுப்பூசியினுடைய மதிப்பு தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் 25,000. இன்றைக்கு பல்வேறு ஏழை குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு அது போன்ற தடுப்பூசிகள் போடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்காத காரணத்தால் 1-2 பேர் அதனால் புற்றுநோய் வரக்கூடிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். இதையெல்லாம் நம்முடைய தாய்மானவராக இருக்கக்கூடிய அவர்கள் எடுத்திருக்கிற இந்த திட்டத்தை முழுமையாக நாம் செம்மைப்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு அடுத்தது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. பிறந்த குழந்தைகளுடைய தொப்புள் நஞ்சிக்கொடியிலே மைக்ரோ பிளாஸ்டிக் துகள் இருக்கின்றது என்று செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த செய்திகளை தான் பார்த்தால் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்கும் மூளை வளர்ச்சி குறைந்து போய்விடும், ஹார்மோன் டிஃபிஷியன்சி, ஹார்மோன்கள் மாறுபடும், கேன்சர் போன்ற வியாதிகள் எல்லாம் ஏற்படும், ஏன் மனிதனமே அழிந்துவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகக்கூடிய நிலையிலே இன்றைக்கு தொப்புள் நச்சுக்குடியிலே பிளாஸ்டிக் தூள்கள் கலந்திருக்கின்றன என்று ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதை நாம் தடுப்பதற்கு உண்டான நடவடிக்கைகள் அது ஏன் ஏற்படும் என்றால், பிளாஸ்டிக் கேரி பேக்கிலே சாம்பார், ரசம், டீ, கிரேவி, இப்படி பிளாஸ்டிக் கவர்களிலே உணவுப் பொருட்களை எடுத்து உண்பதால் உணவு சார்ந்த விஷயங்களிலே பிளாஸ்டிக் பயன்பாடுகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காரணத்தினாலும் இவ்வாறான பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. இது குறித்து நாம் பலமுறை இந்த மன்றத்தில் பேசியிருக்கின்றோம். என்னுடைய பணிவான வேண்டுகோள், தமிழ்நாட்டிலேயே முன்மாதிரியாக நீங்கள் ஒன்று அபராதம் அளிக்க வேண்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இந்த பிளாஸ்டிக் பயன்பாடுகளுக்கு மாற்றாக வாழைகளை, காகிதம், எவர்சுலர் பாத்திரங்களை உணவு வாசலில் எடுத்துச் செல்வதற்கான ஒரு பழக்க வழக்கத்தை சேலம் மாநகராட்சி பகுதியிலே ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மூன்றாவதாக, கோடை காலம் வர இருக்கின்றது. நம்முடைய மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக மேட்டூரிலே நம்முடைய குடிநீர் தேவைகளுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து புதிய மோட்டார்களை எல்லாம் பதிவு செய்திருக்கின்றோம். அவற்றை எல்லாம் பொருத்தி இருக்கின்றோம். மாண்புமிகு ஆணையாளர் அவர்களுடைய பணிவான வேண்டுகோள், மேலாளர்களே, அன்பு கூர்ந்து நீங்கள் உடனடியாக அந்த நீரேற்ற நிலையங்களுக்கெல்லாம் ஆய்வு செய்யுங்கள். அங்கு ஏதேனும் மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருந்தால் அவற்றை உடனடியாக சரி செய்து இந்த கோடை காலத்திலே மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளுக்கும் தங்கு தடையற்ற சீரான குடிநீர் விநியோகத்தை நாம் செய்வதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி மேயர் அவர்களுக்கும் ஆணையாளர்களுக்கும் இந்த கடிதத்தை வழங்குகிறேன்.